ஸ்ரீமத் தேவி பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். சூதன் சௌனகாதிகளுக்கு சந்தனு மகாராஜா சத்தியவதிய திருமணம் பண்ணிண்டார் அப்படின்னு சொல்லிண்டாக்கும். அஞ்சாவது அத்தியாயம் முடிஞ்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த 6வது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு ஓட்டமாயிட்டு அவரு ஒரு சில காரியங்களை ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு போறார் அப்படிங்கறதையாக்கும் நம்ம இப்ப பாக்குறோம். அதுக்கப்புறமா அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை சௌனகாதிகள் கேட்பா. இப்போ சூதன் சொல்றார் 1வது ஸ்லோகம். ஏவம் சத்யவதி தேனா விருதா சந்தனுனா கில தௌ புத்ரௌ ஜதயா ஜாதௌ மிருதௌ காலவசாதபே. ஏவம் சத்யவதி தேன விருதா சந்தனுனா கில தௌ புத்ரௌ ச தயா ஜாதௌ மிருதௌ காலவசாத் அபி. இப்படியாக சத்தியவதி சந்தனு மகாராஜாவை திருமணம் பண்ணிண்டா அவளுக்கு 2 புத்திரர்கள் உண்டாச்சு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 2. வியாசவீர்யாத்து சஞ்சாதோ திருதராஷ்ட்ரோந்த ஏவஜ முனிம் திருஷ்ட்வாத காமின்யா நேத்ர சம்மீலனே கிருதே. வியாச வீர்யாத் து சஞ்சாதஹ திருதராஷ்ட்ரஹ அந்த ஏவஜ முனிம் திருஷ்ட்வா அத காமின்யா நேத்ர சம்மீலனே கிருதே. சத்யவதி சந்தனு தம்பதிகளுக்கு சித்ராங்கதன் அப்படின்னும் விசித்திர வீரியன் அப்படின்னும் 2 புத்திரர்கள் உண்டானா. சித்ராங்கதன் அப்படிங்கிற பேரே இருக்கிற ஒரு கந்தர்வனால கொல்லப்பட்டார். அதுக்கப்புறமா அந்த விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் நடந்தது. 2 மனைவிகள். அப்படி இருக்கிறத விதிவசால் அந்த விசித்திர வீரியனும் இறந்து போனோன வம்சம் நிலநிறுத்துறதுக்கு வேண்டிட்டு சத்தியவதி சந்தனுவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால சத்தியவதிக்கு பிறந்த வியாசனை மனசுல நினைச்ச மாத்திரத்துல அந்த வியாசர் அம்மாவோடு முன்னால பிரத்யட்சமானார். தன்னோடு புத்திரனோடு மனைவிகளுக்கு புத்திரபாகியத்தை கொடுத்து வம்சத்தை நிலநாட்டணும் அப்படின்னு சத்தியவதி பராசர முனியில தனக்கு பிறந்த வியாசர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. அதன்படி வியாசமுனி தன்னோட தம்பியோடு மனைவிகளுக்கு குழந்தைகளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறார். வியாசமுனிய பார்த்துட்டு தம்பியோடு ஒரு மனைவி, முனியோடு அந்த ஒரு ரூபവും ഭാവവും എല്ലാം பார்த்துட்டு பிடிக்காதக்கு கண்ண இருக்க முடிந்ததுனால தம்பியோடு அந்த மனைவியில பிறந்த புத்திரன் அந்தனாயி தீர்ந்தான். அவனுக்கு திருதராஷ்டிரர் அப்படின்னு பேரு. அதாக்கும் இந்த ஸ்லோகம். டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 3.
श्वेतरूपायतो जाता दृष्ट्वा व्यासं नृपात्मजा व्यासकोपात् समुत्पन्न पाण्डुस्तेन न संशय। श्वेतरूपा यतः जाता दृष्ट्वा व्यासं नृप आत्मजा व्यासकोपात् समुत्पन्नः पाण्डुः तेन न संशयः। വ്യാസരെ பார்த்து വിളറി നിന്നതിനാല് എന്തവിധமான ഒരു വികാരവും ഇല്ലാതെക്ക് നിന്നതിനാല് വിളറി என்ன செய்யறது எது செய்யறது இவரு கூட எப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் நினைச்சுட்டு நின்னதினால സത്യവതിയോട് പുത്രൻ വിചിത്രവീര്യനോട് இன்னொரு மனைவி அந்த மனைவியில வியாசருக்கு பிறந்த குழந்தை പാണ്ഡു നിറമുള്ളതായിട്ട് തീർന്നത്. ശ്ലോകം 4. സന്തോഷിതസ്തയാ വ്യാസോ ദാസ്യാ കാമകലാവിദ വിദുരസ്തു സമുത്പന്നോ ധർമാംശ സത്യവാക്ഷുജി. സന്തോഷിതഃ തയാ വ്യാസഃ ദാസ്യാ കാമകലാവിദ വിദുരഃ തു സമുത്പന്നോ ധർമാംശഃ സത്യവാക്ഷുജി. ரொம்ப ரொம்ப சல்குணமெல்லாம் இருக்கிற தாசி, காம கலா நிபுணையான தாசி வியாசனை குஷிப்படுத்தினா. அந்த தாசியில தர்மதேவனோடு அம்சமான சத்தியம் மட்டுமே பேசுற ரொம்ப ரொம்ப தூய்மையான நல்லவரான விதுரர் ஜனிச்சார். இப்படி விசித்திரவீரியனுக்கு இருக்கிற மனைவிகளில விசித்திரவீரியனோடு அம்மையான சத்தியவதியோடு சந்தனுவ திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இருந்த புத்திரன் வியாசர் வழியா 3 குழந்தைகளாக்கும் பிறந்தது. திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர். 3 பேருக்காக்கும் பிறந்தது. எப்படின்னாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால இங்க ஷார்ட்டா கழிந்து போறார் சூதன். அதனால நம்மளும் ஷார்ட்டாவே போயிடலாம். ஸ்லோகம் 5. ராஜ்யே சம்ஸ்தாபித பாண்டு கனியானபிமந்திரிபி அந்தத்வாத் திருதராஷ்ட்ரோசௌ நாதிகாரே நியோஜித. ராஜ்யே சம்ஸ்தாபிதः பாண்டுः கனியான் அபி மந்திரிபிஹி அந்தத்வாத் திருதராஷ்ட்ரः அசௌ ந அதிகாரே நியோஜிதः. திருதராஷ்டிரராக்கும் அண்ணா, ஆனா கண்ணு தெரியாது. அதனால மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து தம்பியான பாண்டுவ ராஜாவாயிட்டு வாழிச்சா. கண்ணு காணாத்ததுனால திருதராஷ்டிரருக்கு ராஜ அதிகாரம் கிடைக்கலை. ஸ்லோகம் 6. भीष्मस्यानुमदे राज्यं प्राप्त पाण्डुर्महाबल विदुरोऽप्यदमेधावी मन्त्रकार्ये नियोजित. भीष्मस्य अनुमदे राज्यं प्राप्तः पाण्डुः महाबलः विदुरः अपि अदमेधावी मन्त्रकार्ये नियोजितः. മഹാബലവാനായിരുന്ന പാണ്ഡു ഭീഷ്മരോട് അനുമതിയോട് കൂടിയിട്ട് രാജ്യത്തെ ഭരിച്ചാർ. ഗംഗാപുത്രനാക്കും ഭീഷ്മർ.
திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு சத்தியவதிய தன்னோட அப்பாவுக்கு சந்தனுவுக்கு திருமணம் பண்ணி வச்சவராக்கும் பீஷ்மர். அதனால அண்ணாவோட ஸ்தானத்துல நின்னுண்டு பீஷ்மர் தம்பியோடு புத்திரர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணினார். பீஷ்மரோடு தம்பி விசித்திரவீரியன் சித்ராங்கதன் இவ ரெண்டுபேரும் தம்பிகளாக்கும். அந்த தம்பிகளில விசித்திரவீரியன் கல்யாணம் பண்ணின மனைவிகளில பிறந்தவாளாக்கும். இந்த திருதராஷ்டிரரும் பாண்டுவும் விதுரரும் எல்லாம். விதுரர் தாசியோடு புத்திரன் அப்படிங்கிறதுனால ராஜ்ய அவகாசம் கிடைக்கலை. திருதராஷ்டிரருக்கு கண்ணு காணலை அப்படிங்கிறதுனால ராஜ்ய அவகாசம் கிடைக்கலை. அதனால மகாபலவானாயிருந்த பாண்டு பீஷ்மரோடு அனுமதியோடு கூடிட்டு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணினார். புத்திமானாயிருந்த விதுரரை மந்திரியாக நியமிச்சார். ஸ்லோகம் 7. திருதராஷ்டிரஸ்ய த்வே பார்யே காந்தாரி சௌபலி ஸ்மிருதா திதியா ச ததா வைஷ்யா கார்ஹஸ்த்யேஷு பிரதிஷ்டிதா. திருதராஷ்டிர அஸ்ய த்வே பார்யே காந்தாரி சௌபலி ஸ்மிருதா திதியா ச ததா வைஷ்யா கார்ஹஸ்த்யேஷு பிரதிஷ்டிதா. திருதராஷ்டிரருக்கு 2 மனைவிகள் இருந்தா. ஒன்னு சுபலபுத்திரியான காந்தாரி, அதே மாதிரியே இன்னொருத்தி வைஷ்ய ஸ்திரீ ஆயிருந்தா, தாசி ஆயிருந்தா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 8. பாண்டோரபி ததா பத்னௌ த்வே ப்ரோக்தே வேதவாதிபே சௌரசேனி ததா குந்தி மாத்ரீஜ மத்ரதேசஜா. பாண்டோஹோ அபி ததா பத்னௌ த்வே ப்ரோக்தே வேதவாதிபிஹி. பாண்டோஹோ அபி ததா பத்ன்யௌ த்வே ப்ரோக்தே வேதவாதிபிஹி சௌரசேனி ததா குந்தி மாத்ரீஜ மத்ரதேசஜா. அதே மாதிரி பாண்டுவுக்கும் 2 மனைவிகள் அப்படின்னு அறிவு இருக்கிறவா வேதஜர்கள் எல்லாம் சொல்லறா. அதாக்கும் இங்க வேதவாதிபிஹி. சூரசேன புத்திரியான குந்தியும் மத்ரதேச ராஜாவோடு புத்திரியான மாத்ரியும். ஸ்லோகம் 9. காந்தாரி சுஷுவே புத்திர சதம் பரமசோபனம் வைஷ்யாப்யேகம் சுதம் காந்தம் யுயுல்சும் சுஷுவே பிரியம். காந்தாரி சுஷுவே புத்திர சதம் பரமசோபனம் வைஷ்ய அபி ஏகம் சுதம் காந்தம் யுயுல்சும் சுஷுவே பிரியம். ரொம்ப ரொம்ப சோபை இருக்கிற ஜொலிக்கிற 100 புத்திரர்களை காந்தாரி பிரசவிச்சா. அந்த வைஷ்ய ஸ்திரீ ஒரு புத்திரனை பிரசவிச்சா. அந்த புத்திரனுக்கு யுயுல்சு அப்படின்னு பேரு. ரொம்ப ரொம்ப அழகும் பாசமும் இருக்கிற புத்திரன். 10வது ஸ்லோகம். குந்தீது பிரதமம் கன்யா சூர்யாத் கர்ணம் மனோஹரம் சுஷுவே பித்ருகே ஹஸ்தா பశ్చాத் பாண்டு பரிகிரஹ. குந்தி து பிரதமம் கன்யா சூர்யாத் கர்ணம் மனோஹரம் சுஷுவே பித்ருகே ஹஸ்தா பశ్చాத் பாண்டு பரிகிரஹ. குந்தியாகட்டும் கன்னிகையாயிட்டு அப்பாவோடு கிரகத்துல வசிக்கிற சமயத்துல சூரியனோடு அழகான ஒரு புத்திரனை பிரசவிச்சா. அதுக்கப்புறமாவாக்கும் பாண்டுவ கல்யாணம் பண்ணிட்டது. இப்படி எல்லாமாக்கும் சூதன் குடுகுடுன்னு சொல்லிட்டு போறார். ஸ்பீடாயிட்டு சொல்லிட்டு போறத இங்க சவுனகாதி மகர்ஷிகள் சொல்றா, வெயிட் இருங்கோ இப்படி ஸ்பீடா சொல்லிட்டு போகாதங்கோ, எங்களுக்கு நல்லா டீட்டெயில் ஆயிட்டு எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. എന്നിട്ട് 11வது ஸ்லோகத்துல
கிமேதத் சூதசித்ரம் த்வம் பாஷசே முனிசத்தமா ஜனிதஸ்ச சுதபூர்வம் பாண்டுனா சா விவாஹிதா. கிம் ஏதது சூதா சித்ரம் த்வம் பாஷசே முனிசத்தமா ஜனிதஹ ச சுதஹ பூர்வம் பாண்டுனா சா விவாஹிதா. ஹே சூதா, நீங்கள் சொல்றது ரொம்ப விசித்திரமா இருக்கே. முதல்ல புத்திரன் உண்டாச்சு, அதுக்கப்புறமா பாண்டு அவளை திருமணம் பண்ணிண்டாருன்னு சொல்ற. கல்யாணம் ஆகாதவைக்கு எங்கேயாவது குழந்தைகள் உண்டாகுமா? ஸ்லோகம் 12. சூர்யாத் கர்ண கதம் ஜாதா கன்யாயாம் வத விஸ்தராத் கன்யா கதம் புனர்ஜாதா பாண்டுனா சா விவாஹிதா. சூர்யாத் கர்ணஹ கதம் ஜாதஹ கன்யாயாம் வத விஸ்தராத் கன்யா கதம் புனஹ ஜாதா பாண்டுனா சா விவாஹிதா. சூரியனிலிருந்து அந்த கன்யகையில கர்ணன் எப்படியாக்கும் ஜனிச்சார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க. குந்திக்கு சூரியனாக்குமே புத்திரனை கொடுத்தது கர்ணனை. அதை ഒന്ന് ചൊല്ലിത്താരുങ്കോ. ഡീറ്റെയിൽ ആയിട്ട് വേണം ചിലർക്ക്. இப்படி குடுகுடூன்னு சொல்லிட்டு போனா எங்களுക്കൊന്നും புரியாது. நல்ல டீட்டெயில் ஆயிட்டு சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. அதனால எங்களோட ஆഗ്രഹத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு கதையை சொல்லுங்கோ. அவள் மறுபடியும் சூரியன் கிட்டேந்து குழந்தைய பெத்துண்டுட்டு அதுக்கப்புறமும் கன்னிகையாயிட்டு இருந்தது எப்படியாக்கும்? கன்னிகையாயிட்டே எப்படியாக்கும் பாண்டுவ திருமணம் பண்ணிண்டா? அதையாக்கும் எங்களுக்கு தெரியணும். ஒரு குழந்தைய பெத்தானா பின்ன எப்படியாக்கும் கன்னிகையாயிட்டு இருக்க பറ്റുம்? அந்த டீட்டெயில் எல்லாம் நான் சொல்லி தாருங்கோம் அப்படின்னு சூதன் அதுக்கு ரிப்ளை சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 13வது ஸ்லோகம். शूरसेन सुधा कुन्दी बालभावे यदा द्विजाः कुन्दी भोजेन राज्ञादु प्रार्थिता कन्यका शुभा. शूरसेन सुधा कुन्ती बालभावे यदा द्विजाः कुन्दी भोजेन राज्ञादु प्रार्थिता कन्यका शुभा. பிராமணர்களே, நான் சொல்றதுன்னா கேளுங்களே. சூரசேன ராஜாவோடு புத்திரியும் கன்னிகையுமான குந்திய பால்யத்துல ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல குந்தி போஜன் அப்படிங்கிற ராஜா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டார். சூரசேன மகாராஜாட்டேந்து குந்தி போஜன் அப்படிங்கிற ராஜா அந்த குழந்தைய அவரோடு ராஜதானிக்கு கூட்டிட்டு போனார். ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு, எனக்கு இந்த குழந்தைய கொஞ்சம் தரையலாம், நான் கொஞ்சம் வளர்த்திக்கட்டுமா இப்படின்னு எல்லாம் கேட்டுண்டாக்கும் அவரு வாங்கிட்டு போனார். ஸ்லோகம் 14. குந்தி போஜேன சா பாலா புத்ரீது பரிகல்பிதா சேவனார்த்தம் து தீப்தஸ்ய விஹிதா சாருஹாசினி. குந்தி போஜேன சா பாலா புத்ரி து பரிகல்பிதா சேவனார்த்தம் சேவன அர்த்தம் து தீப்தஸ்ய விஹிதா சாருஹாசினி. குந்தி போஜன் அப்படிங்கிற ராஜா அந்த சூரசேன ராஜாவோடு புத்திரிய சொந்தம் புத்திரியாயிட்டு நினைச்சுட்டே வளர்த்தினார். அக்னிஹோத்திரிய சேவிக்கிறதுக்கு அந்த குழந்தைய அவரு நியோகிச்சார். அதாவது யாக கர்மங்கள் எல்லாம் நடத்துற அக்னிஹோத்திரிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு தன்னோட வளர்த்து மகளான குந்திய நியமிச்சார். அங்க அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 15. துர்வாசாஸ்து முனி பிராப்த சாதுர்மாஸ்யே ஸ்திதோ த்விஜா பரிஜர்யா கிருதா குந்த்யா முனிஸ்தோஷம் ஜகாமஹ. துர்வாசாஹ து முனிஹ பிராப்தஹ சாதுர்மாஸ்யே ஸ்திதஹ த்விஜஹ பரிஜர்யா கிருதா குந்த்யா முனிஹி தோஷம் ஜகாமஹ. அப்படி இருக்கிற துர்வாசா மகர்ஷி அங்க வந்தார். அந்த துர்வாசா மகர்ஷி சாதுர்மாசியம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தார். குந்தியாக்கும் துர்வாசா மகர்ஷிய பரிசரணம் பண்ணினா. துர்வாசா மகர்ஷி பிராமணனாக்கும். அந்த பிராமணனுக்கு
நிறைய பணிவிடைகள் எல்லாம் இந்த குந்தி பண்ணினோட முனிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு.